ஈஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் அடுத்து வருகிற சூரிய கிரகணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம். மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு, புத்திரபட்ச அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் நடக்குது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை இரவு சூரிய கிரகணம் நடக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனால் இந்த பூமியில் நடக்குது. நார்த் இந்தியாவில் நார்த்து சைடில் தெரியும். சரியாக யூரோப் கண்ட்ரி, பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிகா, பெரு, சிலி, பெல்ஜியம் இது மாதிரி நகரில் நல்லபடியாக தெரியும். ஆனால் நம்ம இந்தியாவில் தெரியாது. பட் நிகழ்வு நடக்குது. நாம் கண்ணால் பார்க்கின்ற 2 கிரகங்கள், சூரியன் சந்திரன், ஆத்மகாரகனும் மாதுர்காரகனும். ஆத்மகாரகன் சூரியனும் மாதுர்காரகன் சந்திரனும் இந்த கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க. சூரிய கிரகணம் இந்த வருடத்தில் 2ஆவது கிரகணம் நடக்குது. இது சூரிய கிரகணம் அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வருகிற நிகழ்வு தான் சூரிய கிரகணம். இது அமாவாசை அன்றைக்கி தான் நடக்கும். அமாவாசை அன்றைக்கி நடக்கிறது சூரிய கிரகணம், பௌர்ணமி அன்றைக்கி நடக்கிறது சந்திர கிரகணம். சரியா நேயர்களே, கடந்த 18ஆம் தேதி நடந்தது சந்திர கிரகணம். செப்டம்பர் 18ஆம் தேதி நடந்தது சந்திர கிரகணம். அதுக்கு அடுத்து 15 நாட்கள் கழித்து சூரிய கிரகணம் நடக்குது. கன்னி ராசியில் நடக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குது. உபசன ஸ்தானத்தில் நடக்குது. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் நடக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் நடக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஸ்தம் 2ஆம் பாதத்தில் இந்த கிரகணம் நடக்குது. கிரகணத்தில் சூரியன், சந்திரன், கேது, புதன் இந்த கிரகங்கள் சம்மந்தப்படுகின்றன. ராகுவும் சம்மந்தப்படுறாரு. கிரகணத்தை குரு பார்க்குறாரு. குரு 5ஆம் பரிவால் 5ஆம் கன்னியை பார்க்கறதுனால கிரகணம் அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது. சரியா, இருந்த போதிலும் சில காரியங்களை கடகராசினியர்கள் பண்ணணும். ஆனால் கிரகணத்தை முடித்து அடுத்து வருகின்ற நாட்கள் கடகராசிக்கு யோகமாக தான் இருக்குது. இந்த கிரகணம் கடகராசிக்கு அடுத்து வருகின்ற நாட்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் தான் கொடுக்குது. என்னென்ன விஷயத்தில் சார் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கமாக சொன்னோம்னா திடீர் பண வரவு இருக்கும். இந்த கிரகணம் முடித்து வருகின்ற நாட்களுக்கு திடீர் பண வரவு இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும். வெளிநாட்டு போயிட்டு வரலாம். அதுபோல் வெளிநாட்டு வாழும் கடகராசினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ட்ரேடிங் பண்ணுவங்க, வணிகம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சரி, கிரகணத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் அடுத்து கிரகணத்துக்கு பின்னாடி வருகிற பலன்களை சொல்கிறேன். கிரகணம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:13க்கு ஆரம்பிக்குது. அதே 9:13க்கு ஆரம்பித்து அதிகாலை 3:17க்கு முடிஞ்சிருது. ஸோ இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இரவில் சூரிய கிரகணம், இரவில் சூரியனுக்கு பெரும்பாலும் வர்றதில்லை. அதனால் இதை பார்க்க முடியாது. பட் அந்த நிகழ்வு நடக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இரவில் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். இரவு தூங்க போகும்போது நம்ம இறைநாமத்தை சொல்லிட்டு போகணும். இறைநாமத்தை ஓம் சிவாய நமகன்னு சிவபெருமானை நினச்சிட்டு நம்ம தூங்க போகலாம். அதுபோக இரவில் தண்ணி குடிப்போம் நம்ம மேக்ஸிமம். ஏன்னா இரவு சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம தூங்க போவோம். 9:15க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் டிஃபனை முடிச்சுருவோம். நைட்டு டிஃபனை முடிச்சுருவோம். குடிக்கிற தண்ணீர் மட்டும் நீங்கள் செப்பு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. செப்பு, பித்தளை இல்லைன்னா வெண்கலம் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரத்தை தவிருங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டுக்கோங்க. ஓம் சிவாய நமகான விபூதியை போட்டு தண்ணியை வச்சுக்கோங்க. இரவு நேரம் தாகம் எடுத்ததுன்னா அதை குடிச்சிக்கலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப உகந்தது. கர்ப்பிணி பெண்கள் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா வயிற்று வளர்கிற சிசுக்கு நல்லது. சரியா, ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரம் தண்ணி குடிக்க போகும்போது அந்த தண்ணியில் அந்த விபூதி, அந்த பஞ்சாட்சரம், இறைவனுடைய அந்த விபூதி, அந்த அருட்பிரசாதத்தை போட்டிருந்தோம்னா நல்லதாக பார்க்கப்படுகிறது. தோஷம் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் தெரியலையே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ செய்ய சொல்கிறேன்னா, இந்தியாவில் தெரியல, ஆனால் இந்த பூமியில் நடக்கலை. இந்த பூமியில் நடக்கு. இந்த பூமியில் நடக்கிறதுனால அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும், அதிர்வலிகள் இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த பிரபஞ்சம் முழுக்க தெரியுறாங்க. நமக்கு மட்டும் தெரியல. தமிழ்நாட்டிலையோ மற்ற மாவட்டத்திலையோ தெரிகிற மாதிரி எல்லா இடத்துலையும் தெரியுறாங்க. ஸோ அவங்க ஒரு கிரகணத்துக்கு உட்படும் போது அதோடைய தாக்கம் இருக்கும். அதை நம்ம ஒரு மனப்பூர்வமாக தான் ஏற்றுக்கணும், மானசீகமாக ஏற்றுக்கணும். இதில் அறிவுக்கு வேலை இல்லை. எப்போ ஆன்மீகத்தை நம்ம உள்கடந்து போகிறோமோ அங்கே இப்போ நேரம் அறிவை தூக்கி கொஞ்சம் அப்புறப்படுத்தி வச்சுக்கணும். அறிவு இருக்கணும், யோசிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பட் சில விஷயங்களை ஏற்றுக்கணும். நெற்றியில் எப்படி விபூதி பூசுகிறோம், ஒரு நம்பிக்கையோடு தானே பேசுகிறோம். நம்பிக்கையோடு தான் நெற்றியில் விபூதி வைக்கிறோம். அந்த நம்பிக்கையின்படி தான் சில காரியங்கள் வைக்கணும். சரியா, அது ஒரு சின்னம், சைவ சின்னம். அதுபோல தான் அந்த நம்ம இரவில் யூஸ் பண்ணுற அந்த குடி தண்ணீரில் ஒரு செம்புலையோ ஒரு சின்ன பாத்திரத்துலையோ அந்த விபூதியை போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வேறு அந்த இரவு நேரம் யாருனாச்சும் ட்ராவல் போகிறாங்க, வெளியூர் போகணும், இல்லைனா எங்கேனாச்சும் ஒரு ஊருக்கு போகிறவங்க சட்டை பாக்கெட்டில் விபூதி பொட்டணத்தை வச்சுக்கோங்க. கடகராசினியர்களுக்கு இதை ஒரு அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே கிளம்பும்போது
ஒரு பேப்பரில் விபூதி மடிக்கி சிவாய நமகன்னு இறைநாமத்தை சொல்லி சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கிரகணம் நடக்கிற காலத்தில் நம்ம வெளியே போகிறோம், ஒரு ட்ராவலில் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு கவசமாக இருக்கும். சரி நேயர்களே, வேறு என்ன சார் அப்படின்னம்னா, கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கடகராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம், ஆயில்யம், பூசம். இதில் வந்து கேட்டை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு, கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. அவர் வீட்டில் தான் கிரகணம் நடக்கு, கன்னிராசியில் தான் நடக்குது. உச்ச புதனாக தான் இருக்கிறாரு. பாதிக்கிறாரோ இல்லையோ சம்மந்தப்படுறதுனால ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா? பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போடுங்க. இல்லைன்னா சூடை வாங்கி பொறுத்துட்டு இறைநாமத்தை சொல்லிவிட்டு விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடமையை செய்யுங்க, நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா நேர்களே? மற்றபடி வேற ஒன்றும் இந்த கிரகணத்தால் தோஷமோ ஏதோ கிடையாது, பரிகாரமோ எதுவும் கிடையாது. ஆனால் பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, பலன்கள் நல்லா தான் இருக்குது. அடுத்து வருகின்ற காலங்கள் வந்து நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் இதில் தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க, ஒரு தயால சிந்தனையில் இருப்பீங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கைகால் சுகம் நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பொருளாதார வசதி நல்லாயிருக்கும். நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். உங்களுக்கு ஆகாதவங்க வந்து உங்களுக்கு ஆகாதவர்கள் எதிரிகள் ஒஞ்சி போயிடுவாங்க. அவங்களால இந்த பிரச்சனை இருக்காது. அரசாங்க விதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு தொடர்புடையவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அரசு வழி கான்ட்ராக்ட் கமிஷன் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அரசில் நிதி பெறுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தப்பனாவுடைய உதவி கிடைக்கும். இந்த அமைப்பெலாம் நல்லா இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சரியா? உத்வேகமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வந்து இழுத்து போட்டு பார்ப்பீங்க. அந்த அமைப்பெலாம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக யோக வாழ்க்கை இருக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு பலம் இருக்கும், துணிவு இருக்கும், சிக்கனம் வந்து உங்களுக்கு இருக்கும். வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். சரியா நேர்களே? எப்படி பலன் சொல்கிறேன்னா, 3ஆம் இடத்துல நடக்குது. உபசேன ஸ்தானத்தில் சூரிய சந்திரர்கள் புதனோடு சேர்ந்து குரு பார்வைக்கு வருது. நல்ல அமைப்பு தான். சரியா? 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் வந்து அதுக்கடுத்து சந்திரன் உங்கள் ராசிநாதன் வளர்பெற சந்திரனாக போக ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து சுக்கிரனை சந்திப்பார். அடுத்து குரு பார்வைக்கு வருவார். அடுத்தடுத்து வர காலகட்டங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால கிரகணம் முடிஞ்சு வருகின்ற நாட்கள் வந்து கடகராசிக்கு வந்து சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் படித்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மருத்துவம் படித்து வேலை பார்க்குறவங்க, டாக்டர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். பிரயாணம் நல்லபடியாக இருக்கும். சரியா? தாப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல அடுத்து வளர்பிறை சந்திரனாக மாறுவார். அந்த சூதகாலம் முடிஞ்சிடும். இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு போயிடும். மகாலய பட்சங்கிறது என்ன? போன பௌர்ணமிலேருந்து ஆரம்பிச்சிடும். பௌர்ணமிலேருந்து இந்த அமாவாசை வரைக்கும் நடக்கிற 15 நாட்களுமே மகாலய பட்சம்தான். அதாவது திதி விட்டு போனவங்க வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் திதி கொடுக்கலாம். இன்றைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம். சரியா? அடுத்த வரையின நாட்களும் கொடுக்கலாம். அதாவது வருடத்தில் வந்து இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்குறதா இருந்தால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, புரட்டாசி மாதம் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கலாம். அந்த 15 நாட்களுமே அதுக்கு உகந்த நாட்கள் தான். அதை தான் அந்த மகாலய பட்சமோ. சரி நேர்களே, அடுத்த 2 நாட்கள் நல்லா தான் இருக்குது. கடகராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லபடியாக இருங்க. நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். சரியா? தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ ராசிக்கும் நல்லா தான் இருக்குது. 3ஆம் இடத்துல பத்திர யோகமும் 4ஆம் இடத்துல மாலவிய யோகம் நடக்குது. சிறப்பாக இருக்குது. ராசிக்கு வேண்டிய குரு செவ்வாய் ராஜ யோகாதிபதியும் உங்கள் ராசிக்கு வேண்டிய பாக்கியாதிபதியும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. சரியா? அவங்க வீடு கொடுத்த சுக்கிரனும் புதனும் உச்ச நிலைமையில் இருக்கிறதுனால குரு செவ்வாய் மறைமுகமான பலனை உங்கள் ராசிக்கு கொடுக்குறாங்க. முத்தாப்பாக இந்த சூரிய கிரகணத்துக்கு முடிந்து அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வந்து வெகு சிறப்பான நாட்களாகவும் யோகமான நாட்களாகவும் பலன்களை வாரி வழங்குகிற நாட்களாகவும் பார்க்கப்படுகிறது. நான் அப்பப்போ க்ளோஸாக வீடியோ போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். சில பரிகாரமும் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டாலே போதும். நாளொரு மேனி பொழுது வண்ணமாக நாட்கள் போகும், நல்லதே நடக்கும். நான் சாதக பாதத்தை அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? இந்த நேரத்தில் இப்படி இருங்கன்னு இந்த சூட்சமத்தை சொல்லிடுவேன். இப்போ சொல்கிறீங்களா, ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? போட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சின்ன வேலை, அவ்வளோதான். அது சிறப்பாக செஞ்சுட்டோம்னா நமக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியில் இருக்கிறீங்க. அதுபோக அந்த நட்சத்திராதிபதியும் கொஞ்சம் கிரகணத்தில் பாதிக்கப்படுறதுனால அன்றைக்கி மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி காலையில் கோயிலுக்கு போட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்பை தரும். வாழ்த்துக்கள் நேர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே, எல்லாமல் இறைவன்.
கடகராசினியருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.